இந்த வருஷ தொடக்கத்திலேருந்தே ஃபயர் மோடில் பரபரப்பாக இயங்கிட்டு வந்துட்டுருக்காரு பிரபல நடிகர் ரவிமோகன். அதுவும் தன்னுடைய மனைவி ஆர்த்தி உடனான விவகாரத்திற்கு பிறகு தயாரிப்பாளராக மாறுறது, இயக்குனராக மாறுறது, பேரை மாற்றுறது அப்படின்னு சொல்லி பல புதிய விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. இந்த வருஷம் தொடங்கும் போதே இந்த வருஷத்தை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தன்னுடைய ஜெயம் ரவி அப்படின்ற பெயரை ரவிமோகன் அப்படின்னு மாற்றியிருந்தார். பெயரை மாற்றி அதே ஜனவரி மாதத்தில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் அவர் நடிச்சிருந்த காதலிக்க நேரமில்லை திரைப்படம் வெளியாகி இருந்தது. அதைத் தொடர்ந்து டாடா திரைப்படத்தினுடைய இயக்குனர் கணேஷ் கே பாபுவோட இயக்கத்தில் அவர் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய கராத்தே பாபு திரைப்படத்தினுடைய டீசர் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. அதைத் தொடர்ந்து பராசக்தி திரைப்படத்தில் முதல் முறையாக சிவகார்த்திகேயனுக்கு வில்லனா நடிச்சிட்டு இருக்காரு. இத்தனை வருஷ சினிமா அனுபவத்தில் முதல் முறையாக வில்லனா நடிக்கிறதுனால அவருடைய அந்த பரிமாணத்தை பார்க்கறதுக்கு பல பேரும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரவிமோகனுடைய 32வது திரைப்படமான ஜீனி திரைப்படத்தை அறிமுக இயக்குனர் அர்ஜுனன் இயக்கிட்டு இருக்காரு. அவருடைய 32வது திரைப்படமான இந்த திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியா வமிகா கப்பி, கீர்த்தி சுரேஷ், கல்யாணி பிரியதர்ஷன் என பல நட்சத்திரங்களும் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக ரவிமோகனின் சகோதரர் மோகன் ராஜா இயக்கத்திலையும் அவர் தனி ஒருவன் 2 அப்படின்ற திரைப்படத்தில் நடிக்க இருக்கிறதா முன்னாடியே தகவல் வெளியாகி இருந்தது. அந்த படத்தின் மேலேயும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த பட்டியலை தாண்டி டிக்கிலோனா, வடக்குப்பட்டி ராமசாமி ஆகிய திரைப்படங்களை இயக்கியிருந்த கார்த்தியோகி இயக்கத்தில் ரவிமோகன் நடிக்க இருக்காரு. இந்த கூட்டணியில் உருவாகும் திரைப்படத்துக்கு ப்ரோ கோட் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இதில் முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போதான் சமீபத்தில் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் அப்படின்ற தன்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனம் ஒன்று தொடங்கி அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார். இந்த ப்ரோ கோட் திரைப்படத்தை அவருடைய தயாரிப்பு நிறுவனத்தின் வழியாக அவரே தயாரிக்கவும் இருக்காராமா. இதற்கு அடுத்து ரொம்ப வருஷமாக யோகி பாபு கதாநாயகனாக வச்சு ரவிமோகன் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாரு, அவர் இயக்குனராக மாற போறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. அந்த படத்துக்கான வேலைகளும் ஆரம்பிச்சிருக்காமா. யோகி பாபு ஹீரோவாக நடிக்க இருக்கக்கூடிய அந்த திரைப்படத்தை தன்னுடைய ரவிமோகன் ஸ்டுடியோ நிறுவனத்தின் மூலமாக தயாரித்து அந்த திரைப்படத்தை முதல் முறையாக அவரே இயக்கவும் இருக்காராமா. இப்படி விவகாரத்துக்கு அப்புறமா ரவிமோகன் வேற மாதிரி மாறி இருக்காரு. இன்னும் அடுத்தடுத்த பல எக்ஸைட்டிங்கான அப்டேட்ஸுமே அவர்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.